This video sponsored by SPO Digital Marketing. Contact by WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது நாய்ப்பாகல் செடி. நாய்ப்பாகல் செடி மருத்துவ குணங்களை கொண்டது. இதனுடைய இலைகளை காயங்களுக்கு மேல் பூசலாம். மேலும் இதனுடைய விதைகள் என்பது இதனுடைய ஜாயிண்ட் பகுதியில் வருகின்ற 3 விதைகள் வரும், 3 காய்கள் வரும். நான் பார்க்குறோம்ல, இதனுடைய காய்கள் பழங்கள் என்று வரும். அதை இரைப்பை புண், குடல் வலி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். அதனுடைய பழங்களை எடுத்து இரைப்பை புண், குடல் வலி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். நாய்ப்பாகல் கல்லீரலை பாதுகாக்கும். நாய்ப்பாகல் செடி கல்லீரலுக்கு மிகவும் நல்லது. கல்லீரலை பாதுகாக்கும். இரைப்பை சுத்தம் செய்யலாம். வயிற்றில் உள்ள இரைப்பைகளை சுத்தம் செய்யலாம். இதனுடைய ரத்தம் சுத்தம் செய்ய உதவுகின்றன. இது இரைப்பை மற்றும் உள்ள இரத்தத்தையும் சுத்தம் செய்ய பயனடைகிறது. காயங்களுக்கு இலைகளை நசுக்கி காயங்களின் மேல் பூசினால் காயங்கள் விரைவில் ஆறும். வயிற்று பிரச்சனைகள், இரைப்பை புண் மற்றும் குடல் வலிகளை குணப்படுத்த விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரத்தம் சுத்தம் செய்ய இந்த நாய்ப்பாகல் செடி மிகவும் அவசியமாக உள்ளது. பாருங்கள், வீடியோவும் முழுமையாக பாருங்கள். இது அந்த ஒரு பழம் பழுத்திருக்கிறது. கல்லீரலை பாதுகாக்கிறது. மனிதனுடைய கல்லீரலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த நாய்ப்பாகல் செடி உள்ளது. நாய்ப்பாகல் செடி வெள்ளரி போன்ற செடிகளை ஒத்திருக்கும். இதனுடைய கொடிகள் வெள்ளரி செடிகளைப் போல வளர்ந்து காணப்படும். ஏனென்றால் அதனுடைய செடிகளும் இதனுடைய செடிகளும் ஒத்திருப்பதனால் நாய்ப்பாகல் செடி என்று அழைக்கப்படுகிறது.